ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் சைட் ஃப்ளெக்ஸாஸ்க்கு பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ், இன்றைக்கி என்ன ஸ்ட்ரென்த்தனிங்காக ஸ்ட்ரெச்சாக மூமெண்ட்ஸாக கேட்டிங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தாங்க. ஸோ சைட் ஃப்ளெக்ஸாஸ்க்கு நம்ம ஸ்ட்ரென்த்தன் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் இருக்க ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டாக ஜஸ்ட்டு நீங்கள் பெண்ட் பண்ணணும், அதாவது முன்னாடி புஷ் பண்ணி வரணும். அந்த கை உங்களுடைய கை வந்து அதை வந்து தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஸோ பொசிஷன் வந்து அகெயின் சேம் தாங்க, சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் ரெண்டுத்துலேயுமே பண்ணலாம் தாராளமாக. ஸோ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 செகண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து 10 to 15 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். பட் இது வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணணும், ஐசோமெட்ரிக்ஸ் வந்து டைனமிக் மூமெண்ட்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெச் பண்ணாமல் இது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாங்க. இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணுறது என்ன பெனிஃபிஷியல்னு கேட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீனஸ் கொடுக்கும். அண்ட் ஸ்ட்ரெச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கும். ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்குன்னா மசில் நல்லா டோன்டாக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் எந்த ட்ரிகரும் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ட்ரிகர் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா மசில் வந்து அதோடைய ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும்போது, இல்லைனா வந்து ஃபங்க்ஷனல் வந்து ஓவராக ரிப்பீட்டடாக வந்து ரொம்ப ஓவராக இருக்கும்போது தான் வந்து மசிலில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ட்ரிகர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த மூமெண்ட்ஸு. ஸோ ஹெவியாக நீங்கள் இப்போ ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஹெவியாக பண்ணிவிட்டேன், எனக்கு ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, டயர்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் எக்ஸசைஸே பண்ண முடியாது. இல்லை ஓகே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, இப்போ நான் வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நெக் ரீஜனில் இருக்கிற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது, உங்களுக்கு வந்து ட்ரஃபீசியைட்டிஸ் இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ், நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்குது அந்த நெக் சரௌண்டிங் ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் ஷோல்டரில் வந்து பெயின் இருக்கவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இந்த நெக் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போது ஜஸ்ட் இதை ஃபார்வர்டாக புஷ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஹேண்டை வச்சு அதை தடுக்க போகிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தடுத்தால் தான் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ். இது வந்து செல்ஃப் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஸோ ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், பட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அதனால லேட்டாக தான் நம்மளுடைய வீடியோ வந்து ரீச் ஆகுது. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மேலே உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப வந்து ஒரு வலியோடு வந்து என்ன சொல்கிறதுங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன ஒரு வே இருக்கும்போது அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எதுக்கு வலியோடு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ see you next video. Thank you. Catch you. Bye.